எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல உறுதியாகிய நிலையில இது 2026 வரைக்கும் நீடிக்காதுன்ற ஒரு பேச்சு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீடிக்கணும், பலத்தின் அடிப்படையில பங்கீட்டோட நீடிக்கணும். இந்த கூட்டணி வர்றதுக்கு வந்ததும் என்ன எல்லாரும் ட்ரால் பண்ணாங்க. அவங்களோட அறிவு அவ்வளவுதான். பாவம், பரிதாப கேஸ்கள் வர்றதுக்கு காரணம் நான் தான்ங்கிறது, நானும் முக்கிய காரணம்ங்கிறது சாட்சாத் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். என்ன சொன்னார் ஐயா எடப்பாடி பழனிசாமி? 29லயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? இது குப்பன் சுப்பன் டாம் டிக் ஹரி பின்னோட்டம் விடக்கூடியவன். நத்திங் டூயிங். The battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ணிடுவாருன்னு நாம சொன்னோம். சீமானே இதுவரை அந்த ரேகையில எதுவுமே பயணிக்கல. ஆனா சீமான்கிட்டே நம்ம சொன்னோம், சீமான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு, ஸ்டாலினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாரு. மாறுபட்ட கருத்தே இல்லை. அவரு அதை தெளிவா சொல்றாரு. நான் கட்சி ஆரம்பிச்சதே நான் முதல்வர் ஆகுதான் சொல்றாரு. குப்பனும் சுப்பனும் என்னவோ சொல்லிட்டு போனா குப்பன் சுப்பன் கருத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, சீமான் கருத்துக்கு தான் மதிப்பு. அப்ப நாம சீமான்டே சொன்னோம், மோடி உங்களை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அப்போ ஜான் ஆரோக்கியசாமி கூட இருந்தாரு. கொள்கையை மீறி எல்லாம் அது போக முடியாது சீமான்னு சொன்னாரு. ஸோ ஜான் ஆரோக்கியசாமி கருத்தும் என் கருத்தும் சீமான்ட்ட முன்வைக்கப்பட்டது. சீமான் இதுவரை தன்னோட நிலைப்பாட்டில் தெளிவாக தான் போயிட்டு இருக்கிறார். நம்ம அதை சொல்லித்தான் ஆகணும். தமிழர் மீனவர்கள், இந்திய மீனவர்கள் இவங்க பண்ணும்போது சிலோன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்தியா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு தன்னோட கொள்கையிலையும் தன்னோட இஷ்யூலையும் 214 தனிச்சு போட்டி விடக்கூடிய தன்மையில தான் போயிட்டு இருக்கிறாரு. பட் எடப்பாடி பழனிசாமி பதறிட்டார். ஏன்னா டாக்டர் ராமதாஸ் சொன்னார், மலத்தில் நெளியும் புழு போன்றவர் ஜெயலலிதான்னாரு. டாக்டர் ராமதாஸ் சொன்னார், ஜெயலலிதாவோட கூட்டணி போறது சொல்ல விரும்பல, எல்லாத்துக்கும் தெரியும், தமிழகத்துக்கே தெரியும். ஆனா டாக்டர் ராமதாஸை எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு சோசியல் போல்ஸு 4 சீட்டுக்கு இல்லை 5 சீட்டுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி அந்த கூட்டணியை உருவாக்கி விட்டவன் ரவீந்திரன் துரைசாமி. கலைஞரே அதுல அலர்னாரு. கொள்கையற்ற கூட்டணி ரவீந்திரன் துரைசாமி உருவாக்கிட்டான்னு முரசொலியில பாக்ஸ் செய்தி போட்டாரு. பிரஸ் மீட்லே என்ன துணைத் தலைவர், பாமக துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்தேன், அவர் இது பண்ணிட்டாருன்னு ஒரு அடி நமக்கு அரசியல் ரீதியாக ரவீந்திரன் துரைசாமி கொடுத்துட்டாருன்னு முத்தமிழறிஞர் கலைஞரை, எவ்வளவு பெரிய தலைவர், அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்கி வச்சோமியா இவன்னு என்னோட அரசியல் கணக்குகளுக்கு டாக்டர் கலைஞரே முக்கியத்துவம் கொடுப்பாரு. அந்த முக்கியத்துவம் தான் 2009 ஜெயலலிதாவையும் தேமுதிக விஜயகாந்தையும் சேர்த்து வச்சிருவானு டாக்டர் ராமதாஸை அதிமுக கூட்டணிக்கு வேற தள்ளி விட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த நாடார் வக்கீல் சும்மா இருக்க மாட்டான், யா ஒவ்வொருத்தரையா பார்த்து எந்த லாபமும் இல்லாம அவன் செய்து பிடிச்சிருவான் அப்படின்னு என்ன சொல்லுவாரு. இந்த இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். எடப்பாடி சுத்தி இருக்கக்கூடிய இந்த தூசுகள், அட்டுகள், எடப்பாடி கிட்ட கூள கும்பிடு போட்டு பொழப்பு நடத்தக்கூடிய பொழப்புவாதிகள்லாம் மேட்ரே கிடையாது நமக்கு. பொழைப்புவாதிகள் யாருன்னு அந்த பொழைப்புவாதிகளுக்கு தெரியும். மூஞ்சில் அடிச்சாலும் தான் அந்த பொழைப்புவாதியை சொல்றேன். இன்னும் அந்த பொழைப்புவாதியை எனக்கு கடுமையா அட்டாக் பண்ண முடியும். இவங்களெல்லாம் நம்ம போட்டு நம்ம தகுதிக்கு பேசிட்டு இருக்கவான்னு அந்த அசிங்கங்களை நான் பேச விரும்பல. பட் எடப்பாடி பழனிசாமி ரேட்டல்ட் ஆயிட்டார். சீமான மோடிய சீமான சிஎம்மா சொல்றதுக்கும் எப்படியாவது பண்ணிடுவானோன்னு ரேட்டல்ட் ஆயிட்டாரு. 20% அதிமுக வாக்கு, பாஜக எதிர்ப்பு வாக்கு மோடி தலைமைக்கு பாஜகவுக்குள்ள வந்துட்டு, இதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா நம்ம நோக்கமே சிபிஎம் ஆன்டி மோடியை மேக்சிமைஸ் பண்ணும்போது அதை மினிமைஸ் பண்றதுக்கு நம்ம வரவேற்கிறோம். இதை நாம தெளிவா வரவேற்கிறோம். 1. 2வது, அமித்ஷா வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டாச்சு. ஸோ அமித்ஷா அந்த கூட்டணி உடையத விரும்பல. நாம மோடிக்கு ஆதரவா 20% வாக்கு வந்துட்டுங்கிறதுல வரவேற்கிறோம். எடப்பாடிக்கு என்னமோ வெளியே போனா ரொம்ப கேவலப்பட்டுருவார். மாறி மாறி செயல்படக்கூடியவரியா, ஒரு நம்பகத்தன்மை அற்றவரியா, இன்கன்சிஸ்டன்ட் லீடர், அவரெல்லாம் ஒரு லீடரான்னு பேசிடுவாங்க. அதனால கூட்டணி தொடரும். ஆனா நாம அண்ணாமலை உழைப்புல, அண்ணாமலை கஷ்டப்பட்டு தமிழக பாஜகவின் முகமாட்டு அவர் எடுத்த
தாமரையில் எடுத்த 11.4% வாக்குக்கும், ரெட்டலையில முபாரக்கு, புதிய தமிழன் கிருஷ்ணசாமி இவங்களை தவிர்த்து எடப்பாடி எடுத்த 19.4%க்கும் பலத்தின் அடிப்படையில் ரேஷியோ படி சீட்டு வேணும்னு பிஎம்ஓ கிட்ட சொல்லியிருக்கிறோம், அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்கோம். டாக்டர் தமிழிசை அம்மையார் இதை உணர்றாங்க. அண்ணாமலை மோடி ரூட்ல இதை தரலன்னா அதிரடியா சீமான சிஎம் கேண்டிடேட்டா லாஸ்ட் மினிட் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் ப்ரொமோட் பண்ணிடுவாரோங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி மனசுல இருக்குது. சார் இது நடக்குமா நடக்காதாங்க இதெல்லாம் மேட்டர் இல்லை சார். குப்பன் சுப்பன் இந்த அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடியை பார்த்துட்டு வந்து போட்டோ போடுறவன் அவெல்லாம் மேட்டர் இல்லை சார். எடப்பாடி இஸ் ரேட்டல்டு. The battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. அவர் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்கிற இது அவருக்கு தெரியும். ஸோ இந்த இடம்தான் அதிமுக பாஜக கூட்டணி உடையாது, இணைஞ்சு போகும். இதுல வேற வேடிக்கை தெரியுமா, இவர் அரவிந்த் மேனன் கிட்டையும் சுதாகர் ரெட்டி கிட்டையும் ரவீந்திர சாமி இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு இருக்கான்னு வந்து 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பிஎம்ஓவுக்கு நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்காங்க, ரவீந்திர சாமி இதை உடைக்க போறான்னு. நான் உடைக்கலாம் போகலங்க. அண்ணாமலை உழைப்புக்கு அந்த 11.4% தாமரையில் விழுந்த வாக்குக்கு உரிய சீட்டை வேணும்னு ஃபைட் பண்றேன். ஏன்னா நான் பிஜேபிக்காக நிற்கிறேன், மோடிக்காக நிற்கிறேன், எஸ் மோடிஜிக்காக நிற்கிறேன், தெளிவா நிற்கிறேன். அந்த பலத்துக்குரிய பங்கீடு வேணும்னு நிற்கிறேன். நீ உனக்கு அது நான் சொல்ல சரின்னு சொன்னா என் கூட நின்று, இல்லைன்னா நீ எடப்பாடியை பார்த்து போட்டோ போட்டுக்கிட்டு எடப்பாடி 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 எடப்பாடின்னு எடப்பாடிக்கு ஆதரவா போ, அதுவும் விருப்பம். அதனாலாம் தலையிட முடியாது. உன் முடிவு உனக்கு, என் முடிவு எனக்கு. தேவையில்லாம என்ன விமர்சனங்களை வேணா பண்ண வந்தான்னா தலைகளை கட்டி தொங்கி போட்டுருவான், கருத்து இல்லை. அதை புரிஞ்சுவிடணும் எவனும். அதிமுக பாஜக 2 கட்சிகளை ஒப்பிடும்போது ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கணிப்பானது பாஜக முதன்மை சக்தியா இருக்கணும்னு நினைக்கிறாரா? முதன்மை சக்தி இல்லைன்னு எனக்கு தெரியும். 19.4 11.4 பெருசுன்னு எனக்கு தெரியும். முதன்மை சக்தி ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா 19.4க்கும் 11.4க்கும் பலத்தின் அடிப்படையில பங்கீடு இருக்கணும். சில மணிகண்டன் எல்லாம் சொல்றது மாதிரி எல்லாம் பாஜக ஏமாந்து போக முடியாது. மோடிஜி ஏமாற விட மாட்டோம். மோடிஜியை யாரும் சீட் பண்ண விட மாட்டோம். புரியுதுல்ல? மோடிஜி ஏமாறக்கூடாது. அதுதான் நம்ம கான்செப்ட். கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டது சொன்னது போல அதிமுக பாமக எப்படி ஒரு கொள்கை இல்லாத கூட்டணியோ அந்த மாதிரியான ஒரு பாஜக அதிமுக கொள்கை இல்லாத கூட்டணியாக தானே பார்க்கப்படும். 98 அந்த கூட்டணி வெற்றி பெற்று நம்ம அதை மறந்துட்டு பேச வேண்டாம். கலைஞருக்கு அதான் ஷாக்கு. பாமக தனிச்சு நின்று இதாயிருவாங்கன்னு நினைச்சாரு. நான் அந்த கூட்டணியை சேர்த்து விட்டதுல அவருக்கு பெரிய ஷாக்கு. அப்போ ஜெயலலிதா கிட்டே உங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இல்லை, பாஜக கூட சேரலான்னு சொன்னேன். அன்னைக்கே இந்திய அரசே உருவாக்கணும் ரவீந்திரன் துரைசாமின்னு நாடார் மகாஜன சங்கம் இதழில் எங்கள் அரசியல் விற்பனர் வீக வல்லுநர் ரவீந்திரன் துரைசாமின்னு 98 கருங்கல் ஜார்ஜ் இன்னி ஒரு நண்பர். இப்போ அவருக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. பட் அன்னைக்கு அவர் எனக்காக எல்லா நாடார் இதழ்கள்லையும் ரவீந்திரன் துரைசாமி உருவாக்கிய கூட்டணின்னு பெருசா எழுதியிருந்தாரு. அந்த கூட்டணி வெற்றிக்கு பிறகு மத்திய அரசு அமைஞ்சதும் ஒரு நாடார் ஒருவரால் அமைந்த மத்திய அரசுன்னு என்ன அந்த அளவுக்கு புகழ்ந்து எழுதியிருந்தாரு. அதுல ரெஸ்பெக்டட் மேடன்னு போட்டு நான் ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த பல விஷயங்களை ஜெயலலிதா அம்மையார் செய்தாங்க. பட் அந்த இடத்துக்குள்ள என்னோட அறிவு ஆற்றல் உள்ள நான் வந்து ஜெயலலிதா அம்மையார்ட்ட நெருங்கிடக்கூடாதுன்னு ஒரு லாபி ஒர்க் பண்ணிச்சு. மிடாஸ் மோகன் போன்றவங்க எல்லாம் தெரிஞ்சும் அந்த லாபி கூட தான் அவர் இருந்தார். மிடாஸ் மோகன் ஒரு கிராமணி, எங்க மாதிரிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான். பட் அவரை ஆளாக்குனது அந்த லாபின்னு சொல்லும்போது அந்த லாபி கூட தான் இருந்தாரு. எனிவே அன்னைக்குள்ள அந்த கூட்டணி வெற்றிக்கு நான் ஒரு காரணம்ங்கிறத ரவீந்திரன் துரைசாமி செல்பா பாம்பஸ் நேச்சரோட கிளைம் பண்றான்னு எடுக்காண்டாம். கலைஞர் கருணாநிதி அவர்களோட அறிக்கையும் அவருடைய முரசொலி பெட்டி செய்திகளும் இன்னைக்கு ஆதாரமா இருக்குது. அது மட்டுமில்ல, அன்னைக்கு எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு பாமக துணைத் தலைவரா செய்தி தொடர்பாளர் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினரா நான் கொடுத்த அறிக்கை தான் ஜெயலலிதா அம்மையார் தூத்துக்குடியில பேசினாங்க. தன்னை தவிர இன்னொருத்தரை முன்னிறுத்தி ஜெயலலிதா அம்மையார் எந்த எலெக்ஷனையும் சந்திச்சே கிடையாது. ராஜீவ்காந்தியை கூட மதிக்காம அவங்க 89ல் நின்னனாலதான் 2வது இடம் வந்து தமிழக அரசியல் ஆட்சியில பெரிய லெவல்ல வந்தாங்க. ஆனா 98ல் விழுந்து போன ஜெயலலிதா எழும்பி வர்றதுக்கு என்னோட கருத்தின் அடிப்படையில நான் தினத்தந்தியில பாமக துணைத் தலைவரா விட்ட அறிக்கைக்கு பிறகுதான் அவங்க எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டாரு. அதைத்தான் நானும் கேட்டேன். பதவி உனதா எனதா, இதுதான் திமுக தமாகாணி அடிச்சேன். அது அன்னைக்கு அந்த கூட்டணி வெற்றி கூட்டணி தான். அது காரணம் ஜெயலலிதாட்ட 28% வாக்கு இருந்து பாமக வந்து சோசியல் போல்ஸ் ஆட்டு அன்னைக்கு
6% வாக்குக்கு மேல கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. அண்ணன் வைகோட்ட 6% இருந்தது, பாஜகவுக்கு 3% இருந்தது. வாஜ்பாய் பிரதமர் கோவை குண்டு வெடிப்பு இது எல்லாம் சேர்ந்து 47% வாக்கு வந்தது. வாழப்பாடி ராமமூர்த்திக்கு 1%, சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு 1/2% கூட வச்சுக்கலாம். அன்னைக்கு 47%க்கு வந்ததுன்னா நான் வந்து அன்னைக்கு 13 சீட்டு தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு 30 சீட்டு வரை ஜெயித்தாங்க. அது ஜெயலலிதா 5-5ன்னு எல்லாத்துக்கும் சீட்டை கொடுத்து ஒரு கெமிஸ்ட்ரியை உருவாக்குனாங்க. அன்னைக்கு கெமிஸ்ட்ரி உருவாகணும்னா 11.4க்கும் 19.4க்கும் ரேஷியோ அடிப்படையில சீட்டு கிடைச்சாதான் தொண்டை நிற்பான். 2ஆம் கட்ட தலைவர் அவனுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிட்டா போயிடுவான். நிச்சயமா 2ஆம் கட்ட தலைவர் அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிட்டா போயிடுவாங்க. இதான் அரவிந்த் மேனன்ட்டையும் சொன்னேன், சுதாகர் ரெட்டிட்டையும் சொன்னேன். நீங்க அப்சர்வரா இருக்கிறீங்க, நீங்க சாதிக்கணும்னா நீங்க வந்து பலத்துக்குரிய சீட்டை வாங்கினாதான் அப்சர்வரா நீங்க சாதிச்சு மோடி கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும், அமித்ஷாட்ட நல்ல பேர் எடுக்க முடியும், நேஷனல் பிரசிடென்ட் கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியுங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். ஒரு நிமிஷம் சார், இப்போ திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டுல வலிமையா இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை இருந்தப்போ அதையெல்லாம் உடைச்சி இன்னைக்கு அதிமுக பாஜகவில் வந்து 2ஆம் கட்ட கட்சிகளா வந்துட்டு பலவேறுபட்ட கூட்டணிகள் இருக்காங்க. இது வந்து இன்னொரு பார்வையில எல்லாரும் என்ன சொல்றாங்க, மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணியா இந்த இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? கூட்டணியே இன்னும் சீட் ஷேரிங் முடியல தம்பி. கூட்டணி உருவாயிட்டு நம்ம வரவேற்கிறோம். அரவிந்த் மேனன்கிட்டையும் சுதாகர் ரெட்டிகிட்டையும் 4 பேர் அவருக்கு டிக்கெட் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்கள்ட்ட அலர்ட்டா இருங்க, பலத்துக்குரிய சீட்டை வாங்குங்கன்னு நம்ம சொல்றோம். அதான் நான் சொல்றேன்ல, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு ரவிச்சந்திர சாமி நிற்கிறான்னு சொல்றாங்க. 2ஆம் கட்ட தலைவர் எல்லாம் அரவிந்த் மேனன்கிட்டையும் சுதாகர் ரெட்டிகிட்டையும் நீங்க கூட்டணியை உடைச்சிருவீங்கன்னு சொல்றாங்க சார்ன்னு நம்மகிட்ட பேசுறாங்க. இல்லவே இல்லை, நம்ம கூட்டணி உடைக்கிறதுக்கு இல்லை. பாஜக பலத்துக்குரிய சீட்டை வாங்கிறதுக்கு நம்ம நிற்கிறோம். நமக்கு அவங்க ஒன்றும் சுயநலம் இல்லை. சுயநலம் இருந்தா நம்ம இப்படி நிமிர்ந்து நின்று பேச முடியுமா? எதிர்பார்ப்பு இருந்தா பேச முடியுமா? எதிர்பார்ப்பு இல்லை. மோடிஜி ஏமாந்துட கூட நம்ம நிற்கிறோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கணும், கூட்டணி இருந்தா வெற்றி எம்எல்ஏ ஆயிரணும்னு நினைக்கிறவங்க நம்மளை அரவிந்த் மேனன்கிட்டையும் சுதாகர் ரெட்டிகிட்டையும் குறை சொல்றாங்க. பாவம், அவங்க அரசியல் தான் அவங்க பண்ண முடியும். நம்ம சகோதரர்கள் தான், நண்பர்கள் தான். அவங்கவுங்க பொலிட்டிக்ஸ் தான் அவங்க அரசியலை பண்ணுவாங்க. அண்ணாமலை உழைப்புக்கான அந்த 11% வாக்கு வாங்கிடணும்னு நீங்க வந்து முயற்சி செய்யறதை பார்க்க முடியுது. ஆனா அதுலதான் ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் அந்த 11% தான். அது 18%. இது தாமரையில கிடைச்ச 11. அது 18க்குள்ள வராங்க. டாக்டர் ஐயா, டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் இது சக்கப்பழத்துல நின்னவங்க. சக்கப்பழம்னா என்ன? இது பலாப்பழம், எங்க ஊர்ல சக்கப்பழம்னு சொல்லுவாங்க. பலாப்பழத்துல நின்ன பன்னீர்செல்வம் 18க்குள்ள வராரு. குக்கர்ல நின்ன டிடிவி 18க்குள்ள வராரு. மாம்பழத்துல நின்ன டாக்டர் ஐயா 18க்குள்ள வராரு. சைக்கிள்ல நின்ன ஜி.கே. வாசன் 18க்குள்ள வராரு. இவங்க 11.4க்குள்ள வராங்க. தாமரையில நின்ன ஏசி சண்முகம், தாமரையில நின்ன ஜான் பாண்டியன், தாமரையில நின்ன தேவநாதன் யாதவ், தாமரையில் நின்ன ஐயா பாரிவேந்தர், தாமரையில் நின்ன பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சிபாரிசு செய்து வந்த கேண்டிடேட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து தாமரையில வராங்க. தாமரைக்கு தான் 11.4, ரெட்டலைக்கு 19.4, என்டிஏக்கு 18. அது நீங்க பாத்தீங்கன்னா என்டிஏ 18ம் தேமுதிகவும் சேர்த்தா 20.6 வருது. முபாரக்கு எல்லாம் கிருஷ்ணசாமி எல்லாம் சேர்த்தா அதுவும் 20 வருது. சரி, கொஞ்சம் முன்ன பின்ன அளந்து பார்க்காண்டாம். அதிமுகவுக்கு 117, பாஜக, பாமக, டிடிவி, ஓபிஎஸ், இவங்க தென் மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்